அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. இல்லை பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பதன் பொருள் திருவள்ளுவர் அருளோடு பொருளை சேர்ப்பது போல அவசியம் என்று தானே சொல்கிறார். அப்படி இருக்க பொருள் தேடும் போது மனம் எப்படி அடங்கும் சுவாமி? மகான்கள் இருந்தாங்க தெரியுமா? சாப்பிடாம இருந்தாங்க, சாப்பிடாம இருந்தாங்க. இல்லை சரி, சாப்பிட்றேன்றதுனால கடவுளை தேடாமையா இருந்தாங்க. அது மாதிரி பொருள் தான் வாழ்க்கைன்னு ஆக்கிக்க கூடாது. நீ ரெண்டுலேயும் இல்லறத்தில் வாழும்போது அருளும் வேணும், உனக்கு பொருளும் வேணும். அதுதான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இங்கே நான் பணமே தேடுறேன்னு வாழ்ந்தீங்கன்னா நீ கடவுள்கிட்ட போக முடியாது. அதே நேரத்தில் கடவுள் தான் ஓணுன்னு வாழ்ந்தீங்கன்னா இங்கே பொருள் சேர்க்க முடியாது. அதனால் 24 மணி நேரம் யாராவது ஒரு ஆள் வேலை செய்கிற உண்டா? இல்லை. ஆனால் 5 மணி நேரம் உட்காந்துக்கிறான் டிவியில். 1 மணி நேரம் பேப்பரில் ஒரு எழுத்து துட்டு குத்து வாங்காமல் ஓசி பேப்பரில் ஒரு எழுத்து கூட விடாமல் படிக்கிறான். ஆனால் உனக்காகவும் கடவுளுக்காகவும் 1 மணி நேரம் உட்காரக்கூடாதா? உட்கார முடியல. இதை தான் சொல்கிறாரு, நீ உலக வாழ்க்கையில் வாழ்ப்பா, இது உன் குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு வழி போகணும், அதனால் பொருள் தேடு. ஆனால் இது மட்டும் வாழ்க்கையை நினச்சிக்காத, இறைவனாண்ட நீ போய் சேரணும், அதனால் அருளையும் தேடு. அருளை தேடினா உனக்குள்ள இறைவனையும் தேடுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாருமா, இல்லையா? இதை சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறார் தெரியுமா? வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கடுன்றார். நீ பிறந்தது பொய் இல்லையே? பொய்யா? இல்லை. நீ இருக்கிற இல்லை. சாக போகிறது பொய்யா? அதுவும் மெய் தானே. ஏன்னா உன் எதிர உங்கள் தாயா செத்தாங்க, தாத்தா செத்தாங்க, உங்கள் மாமா செத்தார், அண்ணன் செத்தார், தம்பி செத்தார், உலகமே செத்துக்குன்னுக்குது. அப்போ நீ ஏன் சாக போகிற? பிறந்ததும் நிஜம், போக போகிறதும் நிஜம். இது ரெண்டுக்கு நடுவில் கடவுளை தேடுன்றார். இல்லைன்னா வைக்கா போர்கிட்ட நெருப்பு காட்டின கதையாக போடுவேணி அப்படின்றார், இல்லையா? அதனால் வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடுன்றார். வைக்கா கிட்ட நெருப்பு காட்டின கதையாக போடுவிடவன் வாழ்க்கை. அதனால் இறைவனை தேடுறான்றார். வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராருனார். இங்கே உலக வாழ்வே நீட்டு இந்த மூச்சை இப்படியே ஓட்டிக்கின்னு இருந்தீங்கன்னா கடவுள்கிட்ட போக முடியாதுடா. இந்த கடலுன்றது வயிறுடா, இதில் போகக்கூடாதுடா. மூச்சு பின் முதுகு தண்டு வழியாக போகணும். இப்படி போனால் கடவுள்கிட்ட போய் சேரலான்டான்றார். அதனால் எல்லா மகான்களும் கடவுளை பற்றி பேசாத ஒரு மகானும் உலகத்தில் பிறக்கலை. எல்லா மகான்களும் கடவுளை பற்றி பேசிக்கிறான். அதே நேரத்தில் கடவுளை மட்டும் தேடுங்கன்னு யாரும் சொல்லல, உலக வாழ்க்கையில் வாழுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவனால் முடியல. நான் அதனால தான் நம்ம சீடர்களுக்கு சொல்லுவேன், எல்லாரும் ஒரு வித வாழ்வு வாழ்வாங்க, ஆனால் நம்ம சீடருங்க 2 வித வாழ்வு வாழணும் அப்படின்னு. ஒருத்தன் என்ன பண்ணுவான், உலக வாழ்க்கை தான் போதும், அதெல்லாம் சம்பாதிக்கணும், அதான் பொண்டாட்டி புள்ளக்குட்டி அதுதான் சுகம் அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்துருவான். ஒருத்தன் என்ன பண்ணுவான், குடும்பம் வேணா, குழந்தை வேணா, குட்டி வேணா, நான் கடவுளை தேடி போகிறேன்னு ஒருத்தன் வாழ்ந்துருவான். அது ரெண்டும் ஒரு விதமான, இது எல்லாராலையும் முடியும். ஆனால் குடும்பத்தையும் பார்த்து கடவுளையும் பார்த்து வாழணும்னு சொன்னால் ரொம்ப கடினம். அது 2 வித வாழ்வு, இல்லையா? இதை தான் சொன்னார், பொருள் தேடாதவருக்கு இறைவன் அடைய முடியாது, அருள் தேடாதவருக்கு பொருளும் தேடு அருளையும் தேடு. அதனால் சொன்னார், பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகு இல்லைன்னு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. பொருள்ன்றது இங்கே துட்டு கிட்டு சொத்து சொகன் மட்டும் நினச்சிக்காதீங்க. அதை மட்டும் சொல்லலை கேட்டது. அதை யார் அந்தமா கேட்டாங்க, வயசு இருக்குதா கடவுளை அடையிறதுக்கு? நீ இருக்குதுன்னு சொன்னேன். பொருள்ன்றதுக்கு விந்துக்கு ஒரு பேர் பொருள்னு பேர். விந்து இருக்குது, அதுக்கு பொருள்னு ஒரு பேர். அந்த பொருள்ன்றத ஒன்றை நீ உடலுக்குள்ள சேர்க்கலன்னு சொன்னால் இறைவன் என்ற அருளை நீ பெற முடியாது. இதை இங்கே வெளி உலகத்திலேயே விட்டு பாழ் பண்ணினா நீ இறைவனாண்ட போக முடியாது. அதனால் பொருள் சேர் அப்படின்னாரு. பொருள்னா இவன் என்ன நினச்சிக்கினா உலகத்தில் இருக்கிற சொத்து சொகன்னா வள்ளுவர் சொன்னார். நான் வள்ளுவரே போய் சேர்த்துருந்தார். அவர் யாருக்கு சொத்தை பற்றி பேச போகிறாரு? நம்ம நன்மைக்கு சொன்னார் அவர், நமக்கு புரியல அது, இல்லையா? இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறார். இப்படி ஆனால் நீ எப்படி இருப்பேன்னா, மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலை மிசை ஏகினால் நீடு வாழ்வாடுறான். இறைவன் உன் இதயத்தில் உட்காந்துட்டான்னா உன் புகழ் மரியாதைடா, காலகாலத்துக்கு வாழண்டா. அது இறைவன் உட்கார்ற மாதிரி நீ நடந்துக்கிடான்னா, இல்லையா? எல்லாரும் சொல்லிக்கிறார் வள்ளுவர். சொன்னார், எவனும் கடைப்பிடிக்க முடியலையே, என்ன பண்ணுறது?
ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் திருக்குறளை பேசாத அரசியல்வாதியே கிடையாது. இல்லை, எல்லாரும் பேசுகிறான், ஆனால் நடந்துக்க முடியலையே. அதனால மகான்கள் சொன்னது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் அதுக்கு வழி. ஆனால் நான் மனுஷன், எனக்கு கடுமையாக இருக்க அந்த சொல்லிட்டு போட்டாருங்க, நீ மண்ணோட மண்ணா இங்கே தான் போகணும், அங்கே போகவே முடியாது. இகப்பரம்னு ரெண்டு இருக்குது. இகத்தில் இல்லற வாழ்வு வாழலாம், பரத்தில் இறைவனுடைய வாழ்வு வாழலாம். பரப்பயணங்கள் பண்ண தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கினால் இறைவனோட வாழலாம். பரப்பரம் பயணம் பண்ண தெரிஞ்சிக்கலன்னா இகத்தோட பொண்டாட்டி புள்ளுக்குட்டி ஒவ்வொரு பிறப்புலையும் இதோடவே வாழ்ந்து சாப்ப. உனக்கு எதோ வேணுமோ அதை நீ முடிவு பண்ணிக்கணும். சொல்லுமா. இப்போ எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது, துக்கமா இருக்கு அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து இதய சம்பந்தப்பட்டதுங்களா இல்ல மூளைய சம்பந்தப்பட்டதுமா? இதய சம்பந்தப்பட்டது நோய். அது ரத்தத்தை ஜாஸ்தியாக்கும், ரத்தமே போகாது, குறைச்சிடும், டப்புன்னு அடிச்சிக்கும், துபாய் போயிடுவோம். இதெல்லாம் இதய சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் மூளை சம்மந்தப்பட்டது. மனசு கஷ்டமாகுது, சந்தோஷமாகுது. இதெல்லாம் மனுஷன் என்ன பிறந்துட்டா சந்தோஷமும் துக்கமும் இணைஞ்சத்தான். நீ பிறக்கும் போதே என்ன பண்ண? அம்மா வயசுலேருந்து வரும்போது சும்மா வந்த, ஓன்னு கத்திக்கின்னு தானே மண்ணுக்கு வந்த. அப்போவே துக்கத்தில் தான் வந்தேன். உன்னை பெற்றெடுக்கும் போது அம்மா வலி தாங்க முடியும், அந்த அம்மா ஓன்னு கத்தி தானே வந்தாங்க. அப்போ துக்கத்தில் தான் வந்தோம். பிறந்த உடனே என்ன பண்ணாங்க? அவ்வளோ அழுது அம்மா வந்து எடுத்து குழந்தை வச்சுன்னு சிரிக்கிறாங்க. சந்தோஷம் வந்துச்சுல. அப்போ நீ அம்மா அப்பா வச்சிருக்கிற சந்தோஷமும் துக்கமும் நிறைஞ்சத்தம்மா உலக வாழ்வு. துக்கத்தோட வாழ்ந்தவனும் உலகத்தில் ஒருத்தன் கூட கிடையாது, சந்தோஷமோட வாழ்ந்தவன் ஒருத்தனும் கூட கிடையாதுமா. நான் சேர்த்து வச்ச சொத்து நான் எதுக்கு பணம் சேர்த்து வைக்கிறேன்? என்ன பின்னாடி அது காப்பாற்றும் அப்படின்றதுக்காக சேர்த்து வைக்கிறேன். அப்போ அது கூட நிலையான செல்வம் தானே. நிலையான செல்வம் இல்லைன்னா அது என்னை காப்பாற்றுமா? நான் கட்டின பொண்டாடி கூட என்னை காப்பாற்றும் தான் கட்டுறேன். அது பஜேரியா தானே போய் கட்டுவோம். அது போய் இல்லை வயசில் பெரிய பொண்ணு போய் கல்யாணம் பண்ணலாம்ல. எதுக்கு நம்மளோட வயசில் கம்மியான ஒரு பொண்ணை பார்த்து எது கல்யாணம் பண்ணுறோம்? எனக்கு வயசானா கூட அந்த மாதிரி என்னை எடுத்து காப்பாற்றுவாங்கன்னு தான். அப்போ பொண்டாட்டியை கட்டுறதுக்கு காரணமே எனக்கு வயசான காலத்தில் கூட எனக்கு ஒரு துணைவியாக வரணும் தான். அதுக்கு பேர் துணைவி. யார் துணைவியாக வர முடியும்? யார் உன்னை காப்பாற்றக்கூடிய பலமாக இருக்குதோ அவங்க தான் துணையாக வர முடியும். அப்போ பொண்டாட்டின்றவங்க உன்னை காப்பாற்றக்கூடிய சக்தி அவங்ககிட்ட இருந்ததுனால தான் உனக்கு பொண்டாட்டியாக வந்துக்கிறாங்க. அவங்க எதுவும் சும்மா வரல, நீ தாலி கட்டினதுனால அவங்க வரல. உன்னால் முடியாத காலத்தில் கூட ஒரு மனைவியால் உன்னை காப்பாற்ற முடியுன்றது சாட்சியாக அவங்க இருக்கிறாங்க. அப்போ இவங்க கூட நிலையான செல்வம் தான். நான் பெத்த புள்ள கூட என்னை ஒரு நாள் காப்பாற்றுவான், அப்போ இது கூட நிலையான செல்வம் தான் அப்படின்னு நாம் ஒரு மனக்கணக்கு போட்டுனுக்கிறோம். அப்போ பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் இதெல்லாம் நீ காப்பாற்றுறதெல்லாம் ஒரு நியாயம்தான், எது வரைக்கும் உன்னை அதை காப்பாற்றும்? ஐயா சொன்ன மாதிரி தான், உடலில் பலமோ பாக்கெட்டில் பணமோ இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் கூட வரும். இது ரெண்டும் ஒரு நாள் போயிடுமே. நீ ஒரு நாள் படுத்த படுக்கை ஆயிடுச்சுன்னா இந்த பணம் உன்னை காப்பாற்றுமான்னா முடியாது. இல்லை நீ போயிட்ட, அப்போ இந்த பணமும் இந்த மனைவியும் இந்த மக்களும் எல்லாரும் வருவாங்கன்னா யாரும் வரமாட்டாங்கப்பா. அப்போ யார் தான் வருவாங்க? எப்போ எல்லா மனுஷனும் 2 செல்வத்தை சேர்க்குறான். எந்த செல்வம்? 2 செல்வத்தை சேர்க்குறான் எல்லா மனுஷனும், தெரிஞ்சோ தெரியாமலோ. அந்த செல்வம் எது? ஒரு செல்வம் பாவம், ஒரு செல்வம் புண்ணியம். இதே உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனும் தெரிஞ்சோ தெரியாமலோ சேர்த்துக்கினே வரும். ஆனால் எந்த அக்கௌண்ட்லேயும் அது வந்து நமக்கு தெரியாது. எவ்வளோ சேர்த்தலாம் கணக்கெல்லாம் பார்க்க முடியாது. ஆமாம், ஏன்னா பேங்க்கில் போடல அது அவன் அக்கௌண்ட்டில் எழுதி வச்சுக்கிறான் நீ எவ்வளோ போட்ட அப்படின்றது. ஆனால் நம்மளை மாதிரி சீடர்களால் மட்டும்தான் 3வது ஒரு செல்வத்தையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அது என்ன செல்வம்? தவ செல்வம். ஓடிவிட்ட பிச்சையும் ஓந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் எதிரே வந்து நிற்கனாரு. இதெல்லாம் உலகத்துக்கு பொருந்தோண்டா. ஒரு யோகிக்கு ஒரு நல்ல வழியில் ஞான வழியில் போகிறவனுக்கு மட்டும்தான் இந்த 2 பொருளை தவிர்த்து 3வதாக ஒரு செல்வம் வரும். அந்த செல்வமே நிலையான செல்வம். அந்த செல்வன்றது எது? நீ செய்யக்கூடிய தவம். இந்த தவம் மட்டுமே, நீ ஒருவேளை அந்த தவத்தை செஞ்சேன்னு மறந்துட்டால் கூட அது உனக்கு ஞாபகப்படுத்தும். அப்படி தான் ஒரு மகானும் ஒரு சிலருக்கு சின்ன வயசுலேயே ஞானத்தை கிடச்சிரும். காரணம் என்ன? எவ்வளோ கோடி குழந்தைங்க இருக்குது,
எல்லா குழந்தையுமா சின்ன வயசுல ஞானத்துக்கு வருது, ஏன் வரல? யாரோ முன்னாடி டெபாசிட் பண்ணாங்க, இப்போ வந்து குழந்தையிலே அது கிடைச்சிடுச்சு. அப்போ அந்த தவம்ன்றது நீ இறந்தாலும் அது உன்னை தேடி வருது. ஏன்னா அது கண்ணுக்கு மட்டும்தான் நீ எங்கே போகிறன்றது தெரியும். ஏன்னா மற்றது எல்லா செல்வமும் இந்த உடலும் மனமும் பார்த்த செல்வம். ஆனால் இந்த தவம் என்ற செல்வத்தை யார் பாப்பா? இந்த உடலும் மறந்துடும், இந்த மனமும் மறந்துடும், உன் உயிர் மட்டுமே அதை நினைவில் வச்சிருக்கும். நீ காப்பாத்தின இந்த உடம்பு ஒரு நாள் மண்ணா போயிடும், நீ கனவு கண்ட இந்த மனசு ஒரு நாள் இல்லாம போயிடும். ஆனா இந்த உயிரானது இந்த உலகம் உருவான காலத்திலிருந்து இந்த உலகம் அழிஞ்சாலும் நிலையா நிற்கும். அப்ப நீ யாருக்கு யாரோட பதிவுல அதை ஏத்துறனா, நீ செய்யக்கூடிய எல்லாம் உயிரில் பதிவாகுது. அந்த உயிரில் அது பதிவானதுனால நீ மறந்தாலும் அது உனக்கு ஞாபகப்படுத்தும். புரியுதுங்களா? அப்ப எது நிலையான செல்வம்? நாம செய்யக்கூடிய தவம் மட்டுமே நிலையான செல்வம். கடவுள் திருவள்ளுவர் சொல்றாரு, வாழ்க்கையில எல்லாரும் படிக்கிறீங்க, ஆனா அதெல்லாம் படிப்பு இல்லப்பா. அப்ப எதுதான் சாமி உண்மையான படிப்பு? எந்த படிப்பு இறைவனை காட்டி கொடுக்குதோ அந்த படிப்பே உண்மையான படிப்பு. அதனாலதான் உலகத்தார் படிச்ச படிப்பெல்லாம் நம்ம குருநாதர் படிக்காம இறைவனை காட்டி கொடுக்கக்கூடிய படிப்பை படித்ததுனால தான் இன்னைக்கு ஞானத்தை இறைவனையும் நம்ம காட்டி கொடுக்க முடிஞ்சது. புரியுதுங்களா? அப்போ படிப்புன்றது அப்படி ஒரு படிப்பாக இருக்கணும், அதுவே நிலையான செல்வம். சரிங்களா?